நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மாமா, என்ன உங்க பிரச்சனை? இத பாரு சித்ரா, நீ எங்க யாரையுமே கேட்காம ராமுவுக்கு பொண்ணை பார்த்து முடிவும் பண்ணிட்ட. சரி போகட்டும் விடு, நாங்களும் இந்த வீட்டுல தானே இருக்கோம். குறைஞ்சபட்சம் அந்த பொண்ணை பத்தின தகவலையாவது சொல்லலாம் இல்லையா? பொண்ணு யாரு, என்ன மாதிரி குடும்பம், அவங்க பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் எதுவுமே தெரியாம இந்த வீட்டுல முட்டாள் மாதிரி இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நாங்க அவ்வளவு இலக்காரமா போயிட்டோமா? சரி சித்ரா, பொண்ணதான் நீயே பார்த்து முடிவு பண்ண. நீ பார்த்த பொண்ண எங்களுக்கெல்லாம் பார்க்கணும்னு ஆசை இருக்காதாமா? எங்களுக்கெல்லாம் காட்டவே மாட்டியா? சித்ரா, எங்களுக்கும் சீக்கிரமா பொண்ணை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு தரம் நாம எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமே. நாம அங்க போக வேண்டாம். எப்படியும் ராமுக்கு நிச்சயதார்த்தம் நம்ம வீட்டுல தானே நடக்க போகுது. அப்ப பொண்ணை பாத்துக்கலாமே. சித்ரா, ரொம்ப சாமர்த்தியமா பேசுறோம்னு நினைச்சுக்காத. வெளியே வந்து பாரு, நாங்க எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம்னு. என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ், கிளைண்ட்ஸ் எல்லாருமே சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு வரப்போற மருமக யாரு, அந்த பொண்ணு எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்னு கேக்குறாங்க. எனக்கும் பையனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிடலாமா? அத்தை, நான் என்னோட விருப்பத்துக்கு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்காக உங்க எல்லாருக்கும் பொண்ணை காட்டாம கல்யாணம் பண்ண போறேன்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் பொண்ணை பார்க்கத்தான் போறீங்க. அது மட்டும் இல்ல மாமா, ராம் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறது நம்ம குடும்பத்து விஷயம். இதுல மத்தவங்களுக்கு என்ன அக்கறை? அவங்க ஏன் இதுல மூக்க நுழைக்கணும்? பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும், நாளைக்கு உங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. அது போதும் தானே? அண்ணா, நான் ராமோட அப்பா. எனக்கே மருமகளை கண்ணில் காட்டாதவ வேற யாருக்காவது காட்டிடுவாளா என்ன? இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். நேரம் வரும்போது நான் பொண்ணை காட்டுறேன். அது வரைக்கும் ப்ளீஸ் நீங்க யாரும் அவசரப்பட வேண்டாம். வாங்கம்மா, வாங்க உள்ள வாங்க. இது வீடு இல்லடி, சொர்க்கம். யாரடி இது? இவங்களுக்கு என்ன வேணும்? ஏய் சும்மா இருடி. இவங்க தான் நம்ம வீட்டுக்கு கூடிய சீக்கிரத்துல வரப்போற சின்ன எஜமானி. என்னது சின்ன எஜமானியா? நான் இந்த வீட்ல இருக்கும்போது இவங்களுக்கு யார் இந்த பட்டத்தை கொடுத்தா? ஏய் வாய மூடு. இவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? நம்ம சின்ன எஜமான் ராம் சார் இருக்கார்ல, அவரை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நமக்கு இவங்க தானே சின்ன எஜமானி. ஐயோ, ஐயாவை கட்டிக்க போற பொண்ணு இவங்க தானா? மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கம்மா. சின்ன எஜமானி பேரு சீதா. பேரு ரொம்ப நல்லா இருக்குமா. சின்ன ஐயாவை கட்டிக்க போறவங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஏமா, எங்க கிட்ட இங்கிலீஷ்ல ஒரு 4 வார்த்தை தசபுசுன்னு பேசுங்களேன். ஏய், உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? நீ போய் சித்ரா தேவி கிட்ட இந்த வீட்டு சின்ன எஜமானி வந்திருக்காங்கன்னு சொல்லு. சரிங்கம்மா. ஏய் நில்லு. இந்த வீட்ல நல்ல காரியத்தெல்லாம் நான் தான் போய் சொல்லுவேன். நீ இங்கே இரு, நான் போய் சொல்லிட்டு வரேன். ஐயோ பிரியா, இவளுக்கு போய் இது அமைஞ்சிருக்கு பாரு. இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க. நிச்சயத்துல நீங்க எல்லாரும் பொண்ணை பார்க்கத்தான் போறீங்க. நீங்க யாரும் இல்லாம நான் இந்த கல்யாணத்தை நடத்த மாட்டேன். மா, சின்ன எஜமானி வந்திருக்காங்க. சின்ன எஜமானியா? ஆமாமா, அப்படிதான் அவங்க சொன்னாங்க. யாரு? நம்ம சின்ன முதலாளி ராம் சார் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. சரி, நீ கீழே போ, நான் வரேன். சரிம்மா. அம்மா, உங்களை நான் யாரும் நினைச்சிட்டு ஏதேதோ பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. என் பேரு புவனா. நான் இங்க 10 வருஷமா வேலை செய்யறேன்.
நீங்க ராமையாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா நீங்க தான் இந்த வீட்டுக்கு எஜமானி. நீங்க ராம் சாரை பாத்திருக்கீங்களா? அவர்கிட்ட பேசிருக்கீங்களா? ஏய், வணக்கம்மா. என்ன இங்க எல்லாரும் சேர்ந்து மீட்டிங்? போய் உன் வேலையை பாரு. நிச்சயத்துக்கு முன்னாடி இங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? இவளுக்கு தான் தெரியாது, உங்களுக்குமா தெரியாது? நாங்க வேண்டான்னு தான் சொன்னோம். ஆனா இவதான் நான் அங்க போயே ஆகணும், மாப்பிள்ளைய பார்க்கணும்னு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டா. ஏதோ குழந்தை ஆசைப்பட்டுச்சேன்னு கூட்டிட்டு வந்தோம். குழந்தை ஆசைப்பட்டுட்டா கூட்டிட்டு வந்துருவீங்களா? இத பாருங்க, இந்த வீட்டுக்குன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்கு. அத மீறி நடந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் சகிச்சுக்க மாட்டேன். You are a fool. யார் என்ன சொன்னாலும் கிளிப்பிள்ள மாதிரி அதையே திரும்ப சொல்லக்கூடாது. உனக்குன்னு சுய புத்தியோட யோசிக்கணும். You are a idiot. பரவாயில்லையே, நல்லா இங்கிலீஷ் கத்துட்டு இருக்க. சித்ரா, பார்த்து வாங்கத்த. வணக்கம்மா. வாங்க வாங்க. மெதுவா. நீதான் எங்க ராம கட்டிக்கு போற பொண்ணா? உன் பேரு? சீதா. சீதா. ராம், சீதா. சீதா, ராம். எவ்வளவு பொருத்தம்! சித்ரா, வீட்டுக்கு வரப்போற மருமகளை வாசலே நிக்க வச்சா பேசுறது? மருமகளை காட்டு காட்டுன்னு கேட்டப்போ நீ காட்டல. இப்ப பாரு, கடவுளே அனுப்பி வச்சிருக்காரு. வாமா, வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாமா. உட்காருமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருமா. நல்லா இருமா. நல்ல நல்லதுமா, நல்லது. நல்லா இருக்கல்ல? வாமா, இங்க வந்து உட்காரு. வா, உட்காருமா.
உட்காரு. பெரியவங்க மேல எவ்வளவு மரியாதை, எவ்வளவு அடக்கம். நான் என் பொண்ணை அப்படித்தான் வளர்த்திருக்கேன். சித்ரா, நீ ரொம்ப நல்ல பொண்ணா பாத்திருக்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா அது, கல்யாணத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்தா சித்ரா தேவி திட்டி அனுப்புவான்னு நினைச்சேன். நடக்கல. தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசினா அதை கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நாம இனியும் சும்மா இருந்தா இவளை மருமகளாக்கிடுவாங்க போல இருக்கு. இதை உடனே தடுத்து நிறுத்தணும். இதுக்கு ஒரே வழி முட்டை தான். சீதா, உனக்கு என்னெல்லாம் தெரியும்? இவளுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல. நல்லா சமையல் பண்ணுவா, நல்லா பாட்டு பாடுவா, நல்ல கோலம் கூட போடுவா. அப்படியாமா? நான் மறந்தே போயிட்டேன். உங்களெல்லாம் பார்க்க வர சந்தோஷத்துல சீதா தன் கையால சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. அப்படியா? சீதா, எடுத்து கொடுமா. புவனா, அந்த வரேம்மா. எங்க எல்லாருக்கும் உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருந்தது. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இதை இருக்கு. எடுத்துட்டு போமா. சீதா, உன்னை பாராட்டி நான் ஒரு கவிதை சொல்ல போறேம்மா. மெச்சினேன் உன் அடக்கத்தை. தம்பி, உன் கவிதையை நிறுத்திக்க. இப்பதான் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா. பயந்து ஓடிட போறா. வாங்கடா. சீதா, நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது உன்ன மாதிரியே தான் இருப்பேன். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ ரொம்ப கூச்சப்பட்டேன். எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இப்ப பாரு, ரொம்ப தைரியமா இருக்கேன். இது சக்கரவர்த்தி பாரம்பரியத்தோட மகிமமா. நீயும் அப்படிதான் இருக்கணும். ரொம்ப தைரியமா இருக்கணும். இருப்பியா? இத பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. ராணி மாதிரி இருக்கணும். நீ இருப்ப. ரவி. ஹாய் ரவி. ஹாய் டாடி, எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன் கண்ணா. நீ எப்படி இருக்க? ஐ எம் சூப்பர். பாட்டி பக்கத்துல இருக்காங்களா? பாட்டி எப்படி இருக்காங்க டாடி? நல்லா இருக்காங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாட்டி ஃபைன். எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. இரு, பாட்டி கிட்ட கொடுக்குறேன். மா, ரவி பேசுறாமா? குடுமா. இந்தாங்க அத்தை. ரவி, எப்படி கண்ணா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. எப்படா வர? எனக்கு வேலை முடிஞ்சோடனே உடனே வந்துடுறேன் பாட்டி. பாட்டி, நான் அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா எல்லார்கிட்டையும் பேசணும். அதனால ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க பாட்டி. இப்ப பண்றேன்டா கண்ணா. ஹாய் எவ்ரிபடி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். ஓகே, ஃபைன். டேய் ரவி, உன் அண்ணனுக்கு சித்தி பொண்ணு பார்த்திருக்கா. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இங்கே என் பக்கத்துல தான் உட்காந்துருக்கா. என்ன பாட்டி, என்கிட்ட எதையுமே சொல்லாம எல்லாத்தையும் செய்றீங்க? நான் வந்த பின்னாடி அவங்கள கூப்பிட்டுருந்தீங்கன்னா நானும் அவங்கள பார்த்துருப்பேன்ல. ஐயோ, அவங்க திடீர்னு வந்துட்டாங்க கண்ணா. கவலையே படாத. நீ வந்ததுக்கு அப்புறம் நாமெல்லாம் ஒன்னா அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம். சரிதானா? நான் கவலைப்படாம இருக்கணும்னா போனை அண்ணிக்கிட்ட கொடுங்க. நான் அவங்க கிட்ட பேசணும். சரி, கொஞ்சம் இரு. சீதா, உன் குழந்தை உங்ககிட்ட பேசணுமா? பேசுமா, பேசுமா. ஹாய் அண்ணி, எப்படி இருக்கீங்க? ஹலோ அண்ணி, பேசுமா. ரவி, அவ ரொம்ப வெக்கப்படுறாடா. சரி பாட்டி, நான் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். ஓகே, see you all. Bye. சரிடா. என் அண்ணன் பையன்தான், பேரு ரவி. கொஞ்சம் விளையாட்டு சுபாவம். ஓ, அப்படியா? அவர் எங்க இருக்காரு? அவன் பிசினஸ் விஷயமா அவுட் ஸ்டேஷன்ல இருக்கான். இன்னும் 2 நாள்ல வந்துருவான். ஆமா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ராமுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கும் பொண்ணு பார்க்கணும். அதனால அவசரப்படல. ஓ, அவனுக்கும் சீதா மாதிரியே நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணுமே.
இந்த வீட்ல கல்யாணம் ஆகாத இன்னொரு பையன் இருக்கானா? ஐயோ, இது எனக்கு தெரியாம போச்சே. நான் என்னடான்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக முட்டையை வேற கொண்டு வந்திருக்கேனே. இப்ப என்ன பண்ணலாம்? ஒன்னும் புரியலையே. அம்மா, நீங்க சீதா கிட்ட பேசிட்டு இருங்க, நாங்க வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம். வா பிரியா, வாமா. நீ இருமா, அவங்க போகட்டும். என்ன சீக்கிரம் வா. அம்மா, என்னம்மா இது? வீட்டை சுத்தி பாக்குறேன்னு கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க. எல்லாம் உனக்காகதான். எனக்காகவா? என்னம்மா சொல்ற? இந்த வீட்ல கல்யாணம் ஆகாத இன்னொரு பையன் இருக்காங்கறத கேட்டல? ஆமா, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா நீயும் இந்த சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு மருமகளா வந்துருவல்ல? நல்ல யோசனை தான், ஆனா நடக்கணுமே. அது நடக்கணும்னா சீதாவுக்கும் ராமுக்கும் கல்யாணம் நடக்கணும். என்னம்மா நீ? சீதாவுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தானே அதை கெடுக்கணும்னு முட்டைய சாப்பாட்டுல வச்சு கொண்டு வந்த. அது உனக்கு கிடைக்காத வாழ்க்கை அவளுக்கு கிடைக்க கூடாதுங்கிற பொறாமையில செஞ்ச. ஆனா இப்ப நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னா முதல்ல சீதா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அதனால இந்த முட்டைய அவங்க கண்ணில் படாம எடுத்து மறைச்சிருவோம். அவங்க இந்த முட்டையை மட்டும் பார்த்துட்டாங்க, சீதா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. ஏன்னா சீதா தான் இதை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கான்னு நாம சொல்லியிருக்கோம். வா 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 வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா 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 வா. சீக்கிரம் எடு பிரியா. முட்டை எடு. நீ எடுமா. அம்மா, அவங்க போய் நான் தடிக்குதுடி, குடல பெரட்டுது. என்னம்மா நீ? இத்தனை நாளா முட்டை வாசனையே பிடிக்காதுன்னு சொல்லுவ, இப்ப முழு முட்டைய சாப்பிடுற. ஏய், இப்பெல்லாம் முட்டை எல்லாம் நான்வெஜ் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்கடி. ஐயோ, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னா முட்டை என்ன பச்சை மாமிசத்தை கூட நான் சாப்பிட வேண்டி. ஏய், முட்டை எல்லாம் இருக்கு, எடு எடுடி. எடு சீக்கிரம், யாராவது பாத்திர போறாங்க, சீக்கிரம் டி. இப்ப இது என்ன பண்றது? கட்ராவி. என்ன பண்றது? தண்ணி அடைக்குது. அம்மா, அம்மா, இன்னொன்னு இருக்குமா இதுல? ஐயோ, அதை எடுறி, நீ எடு. சாப்பிடு சாப்பிடு. ஏய், சாப்பிடு. யாரோ வர மாதிரி இருக்கு. சாப்பிடு. அம்மா,